Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th standard maths real numbersல example 2.3 express the rational number 1 by 27 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1 by 3 hence write 59 by 27 in recurring decimal form அதாவது rational numberான 1 by 27 ரெக்கரிங் டெசிமல் ஃபாயின்னா ஒரே நம்பர் அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுத சொல்கிறாங்க. எதை யூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா 1/3 ரெக்கரிங் ஃபார்ம் என்ன 0.3333ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு 1/27 எழுத போகிறோம். அதை எழுதி முடிச்சுட்டு 59/27 ரெக்கரிங் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/3னா 0.333ன்னு இதை 0.3 மேலே ஒரு கோடுன்னு போட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போது 1/27 நம்ம இதை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போது 3 வர மாதிரி 27 9 3s are 27. ஸோ அப்போ இதை 1/27 எப்படி எழுதலாம்னா 1/9 × 1/3ன்னு எழுதலாம். ஸோ 9 3s are 21. ஸோ 1/9 அப்படியே வச்சிடுறோம். 1/3க்கு பதிலாக 0.33 ஆட் பண்ண இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 0.33 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 × 0.333/9. ஸோ இதான் ஆன்சர் வருது. அப்போ 0.333ன்னு கண்டினியூஸாக போயிட்டுருக்குல்ல, இதை 9ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் ஒன்று கிடைக்கும். ஸோ அப்போது 0 அப்படியே டெசிமல் பாயிண்ட் அப்படியே வச்சிடறோம். 0 9ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ 3 சின்ன நம்பர்னால அதை டிவைட் பண்ண முடியாதுங்கிறது இல்லையா, அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள 3 சேர்த்து எடுத்துக்கிறோம். 9 3s are 27. ஸோ அப்போ 33ல் 27 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6. பக்கத்தில் உள்ள 3 இறக்குறோம். ஸோ 3 இறக்கணும்னா 7 9s are 63. ஸோ இதில் பேலன்ஸ் ரிமைண்டர் 0 வந்துட்டு, ஸோ பக்கத்தில் உள்ள 3 இறக்குறோம். ஸோ வெறும் 3ங்கிறதுனால அதை மட்டும் தான் பக்கத்தில் உள்ள நம்பர் ஆட் பண்ணுறது. இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிட்டு அடுத்த நம்பர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோடனே ஸோ 3 9s are 27. ஸோ திரும்ப 6 வருது. திரும்ப 3 இறக்குறோம். 3 இறக்குறோன்னே 7 3s are 63. இதே மாதிரியே கண்டினியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 037 கண்டினியூ ஆகுது இல்லையா, அப்போ இதை எப்படி எழுதுகிறோன்னா 0.037037 கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் 037க்கு நேராக நம்ம மேலே ஒரு கோடு போட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 1/27 நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 59/27 ரெக்கரிங் ஃபார்மில் எழுதணுமா. ஸோ அப்போ இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிப்போம். 59 ஏன்னா நமக்கு பிரித்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக 59 27ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 27s are 54. 59ல் 54 போயிடுச்சுன்னா 5. ஸோ 2 குவேஷன்ட் எழுதிட்டு 5/27 இதை எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுறோன்னா 2 27s are 54 + 5 59 வந்துடும் உங்களுக்கு. இதை இப்போ எப்படி எழுதலாம்னா 2 + 5/27 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போ 2 + 5/27 எழுதலாமா. இப்போது 2 அப்படியே வச்சுருங்க. 5/27 5 × 1/27 எழுதலாம். ஏன்னா நமக்கு 1/27 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ரெக்கரிங் ஃபார்ம் கிடைக்கும். அப்போது 2 + 5 அப்படியே இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 0.037 மேலே ஒரு கோடு, இது கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ 2 + 5 × 0.037 கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்போ இங்கே 0.03737ஓட 5 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 7 5s are 35. பேலன்ஸ் 3 மேலே இருக்குது. 5 3s are 15 16 17 18. ஸோ 18 8 போட்டுடுறோம். பேலன்ஸ் 1 இருக்குது. 0 5s are 0. ஸோ 1 ஆட் பண்ணுறோம், 1 வந்துடுச்சு. திரும்ப 7 5s are 35. பேலன்ஸ் 3 இருக்கும். 5 3s are 15 + 3 18. 8 ஒடிச்சிட்டு பேலன்ஸ் 1 வச்சுருறோம். 0 5s are 0. ஸோ +1. ஸோ 0.185 கண்டினியூ ஆகிட்டே இருக்கா. சரி, இப்போது 2 + இந்த 5 × 0.037 பதிலாக 0.185 வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா. இப்போ 2 இதோட ஆட் பண்ணோம்னா டெசிமல் பாயிண்டோட, அப்போ 2 + 185 ஆன்சர். இதை எப்படி எழுதுகிறோன்னா 2.185 மேலே ஒரு கோடு அப்படிங்கிற எழுதும். இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.